மறுநாள் என்ன நடக்குன்னு சொல்றேன். இந்த கருப்பாடுகள் அம்மாவால் அதிமுகவால் எடப்பாடி பழனிசாமியால் வாழ்வும் வசதியும் பண வசதியும் பெற்ற பதவி இல்லைன்னா ஆத்துல இருந்து தூக்கி எறியப்பட்ட மீன்களை போல துடிக்கிறவங்க விஜய் பக்கம் போய் வேண்டா விருந்தாளியா கூப்பிடாத கல்யாணத்துல தலப்பா கட்டிட்டு தலையில துண்டு போட்டுக்கிட்டு இவங்க கழுத்துல துண்டு போட்டுட்டு போய் நின்று விஜய் அவர்கள் முதல்வர் அவர்கள் கொண்டு வர்ற நம்பிக்கை கோரும் தீர்மானத்துக்கு இவங்க ஆதரிக்கிறாங்களா இல்லையா? ராஜா வேஷம் கிளஞ்சு போச்சு, வேலுமணி வேஷம் கிளஞ்சு போச்சு, டும் 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 அப்ப ஒத்துக்கிறீங்களா நீங்க? இவங்களுக்கு தேவை பதவி. அலையாத விஜய் உங்களை ஒரு பொருட்டாவே அதிமுக ஒரு பொருட்டா மதிக்க மாட்டேன் மற்றும் சிலர் சொன்ன அந்த கட்சியை அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இன்னைக்கு நீங்க துச்சமென நீங்க மதிக்காம தனி அணியா செயல்படுவோன்னு பதவி ஆசை பண ஆசை பதவி வெறிய தவிர கொள்கை சித்தர்களா? அதுக்குதான் நான் திமுக நான் காட்டினேன். கருணாநிதி கலைஞர் அவர்கள் காலத்துல இவ்வளவு பெரிய தோல்வி, முதலமைச்சரே இன்னைக்கு தோத்து போயிருக்கிறார். அந்த கட்சியில இன்னைக்கு ஒரு சிறு அசைவு கூட இல்லாதப்ப பதவிக்கு அடிமையானவர்கள் பணத்துக்கு அடிமையானவர்கள் அதிமுக அம்மா தான் உயிர்னு வேஷமிட்ட கபடிதாரிகள். என்ன சார் பண்ணணும் எடப்பாடி பழனிசாமி? 180 தொகுதியில சுத்தம் சார் இருந்தாலும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே 180 தொகுதியில சுத்தி சுத்தி அடிச்சார். வேலுமணி என்ன கிழிச்சார்? வேலுமணி பெரிய நாயகன், நீ அங்க அடிச்சு விஜய் சுடாமி அவரால் தடுக்க முடியுதா? சிவி சண்முகம் சசிகலா அம்மா எங்கள் அம்மா அப்படின்னு அடுத்த நாள் நைட் 8-9 மணிக்கு மேல எப்படி வந்தோ தெரியல. அப்போ எங்களுடைய ஒரே தலைவர் சசிகலாவை துரத்துறதுக்கு நீங்க தான் காரணம், தினகரனை துரத்துறதுக்கு நீங்க தான் காரணம், பன்னீர்செல்வத்தை துரத்துறதுக்கு நீங்க தான் காரணம். இப்ப எல்லாம் இவ்வளவும் பண்ணி இந்த 5 வருஷமா அந்த மனுஷன் தூங்காம எத்தனை கோர்ட்டு கேஸ், கீழ் கோர்ட்டு, மேல் கோர்ட்டு, ஹை கோர்ட்டு, ஃபுட் கோர்ட்டு, இத்தனை கோர்ட்டு கேஸ் நைட்டு 1 மணி வரைக்கும் உட்காந்து வக்கீலோட கட்சி இப்பதான்